அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்றதுங்க. அப்போது நிறைய கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுக்க போகிறோம், நிறைய நலத்திட்ட உதவிகளுக்காக நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துக்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கும் மேற்பட்ட கோடிகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் விவசாய நிலத்திற்காகவும் நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் நிலம் இல்லாதவர்கள் நிலங்கள் வழங்குவதற்காகவும் நிறைய நலத்திட்ட உதவிகளுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக விவசாயிகளுக்காக விவசாய கடன் தள்ளுபடிக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக நகை கடன் தள்ளுபடிக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கும் மேலே. சரிங்களா? ஸோ இந்த நகை கடன் தள்ளுபடியை பற்றின முழுமையான வீடியோ தான் இது இருக்க போகுதுங்க. 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின தகவலை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தகுதி இல்லாத நபர்கள் யார், அதாவது நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் விளக்கமும் தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு, அதற்கான பட்டியல் தயாரித்து நேம் லிஸ்ட்டும் தயாரித்து ஆன்லைன்லேயே நாங்கள் வெளியிட போகிறோன்றதுக்கான அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதியுள்ள நபர்கள் யாரு, அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் பார்க்கலாங்க. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அரசாணைப்படி யாரெல்லாம் நகை கடன் பெற தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான காரணத்தையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. என்னன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணத்தையும் பார்க்கலாங்க. சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதைய மென்ஷன் பண்றாங்க. அதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். குடும்ப அட்டை
எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா 2021 ஆண்டுக்கு அப்புறம் நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. நீங்க நகைக்கடன் தள்ளுபடி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா நகைக்கடனை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா நகைகளே இல்லாமல் ஏட்டளவில், அது ஏட்டளவில்னா நகைக்கடன் பெயர் சொல்லி நகைக்கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த நகைக்கடன் வாங்கியவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3 உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தாலும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு அரசு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.